நேற்று இரவுல இருந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. நல்ல போசாத்தான் வந்து அடிக்குது. குளிக்க போறோம். வீரர்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு தயாராயிட்டோம். இந்த மாதிரி இடம் மாமாக்கு சம்பவம் செய்ய அந்த மாதிரி இடம். இங்க செல்வத்தின வேலையை பாருங்க, செல்வம் செய்யறது. நீ ஓட்ட போட்டுறாத மாமா. இந்த ஒரு வகையான மூலிகை தண்ணி அடிச்சு கொண்டு போயிடும். அடிச்சு மாமாண்ட துளைஞ்சு போன ஜீன்ஸை தேடி எல்லாரும் போய் நம் ஆய்வு குழுவை அனுப்பியிருக்கோம். இனிய காலை வணக்கம். எங்களுடைய காலை பொழுது வந்து தமிழ்நாட்டில் மலர்றது. இடையில வீடியோஸ் பார்க்க யோசிப்பீங்க, என்னடா அவன் தமிழ்நாட்டிலேருந்து திருப்ப தொடங்குறாங்கன்ட்டு. நாங்கள் கேரளா போய் கேரளாவில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து நேற்றிரவே வந்து வந்துட்டோம். இதில் இன்றைக்கு நாங்கள் தங்கி இருக்கிற இடமும் அதை சுற்றி உள்ள விஷயங்களும் வந்து வேறு லெவலாக இருந்தது. அப்படியோ வந்து கேரளாவில் வந்து நாகர்கோவில் போயிட்டு அதுக்கு பிறகு கன்னியாகுமரி போகும்ட்டு இருந்தாங்க. ஆனால் வரைய வந்து இருட்டாயிட்டு, அதனால் நாங்கள் மார்த்தாண்டம் என்ற ஒரு இடத்துல வந்து ரூம் எடுத்துருந்தோம். நாங்கள் இரவு லேட் நைட் என்றபடியாக வந்து ரூம் வந்து சீப்பாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டேயில் வந்து இந்த விலைக்கு கிடைச்சதே வந்து பெரிய விஷயம். என்ன விலை அப்படி இருக்குது இந்த இடம் வந்து அப்படியே சொல்லிக்கொள்கிறேன். அதோட எங்களோட சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து தமிழ்நாடு சரி இந்தியாவில் இருக்கிற பல இடங்களுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கிற விஷயங்களையும் எங்களுடைய அனுபவங்களையும் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. இப்போ நாங்கள் நிற்கிற ரெசிடென்சி வந்து இதுதான். பாருங்கள் எவ்வளோ ஒரு ரிச்சான ரெசிடென்சி. சும்மா நோமலாகவே ஒரு ரூம் எடுக்கிறோன்னா வந்து வெளியிடங்களில் 1500 சொல்லினோம். இதில் வந்து நாங்கள் 4 பேருமே வந்து 2000 ரூபா அப்படி தங்கியிருக்கிறோம். லேட்டாக வந்தபடியே அப்படி. இதுக்கு பக்கத்துலேயே தீர்ப்பரப்பு பேர் பிள்ளையாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க, அப்படி தான் மேப்பில் போட்டு கிடந்தது போல் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அதே வியூவோட அந்த இதில் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அதுலேருந்து ஒரு அக்கா வந்து வியூவை பார்க்குற பாருங்க. மேலே ரூம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லம். இதுக்கு பக்கத்தில் வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஓ, இதில் போட்டுக்கு பாருங்கள், கடையான் முதல்நிலை பேரூராட்சி. இதில் ஏறவோ இருக்கவோ மது இறந்தவோ தரையன்னு போட்டிங்கன்னா நல்லா இருக்குது இந்த இடம். அப்படி உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்கிறேன். இப்படியான ஒரு இயற்கையான இடங்கள் எக்கச்சக்கம் இருக்குது. நாங்கள் பிஸி சிட்டியை மட்டும் பார்த்துட்டு போகாமல் இந்த இடங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் ஒரு ட்ராகன் ஒன்று படத்துக்கு எனக்கு செய்திருக்கு. அதோட கேட்பீங்க நண்பர்களுங்க, என்ன நண்பர்கள் என்ன எழும்பையில் எனக்கு நித்திர வரையில் நான் வேலை கிளம்பிட்டேன். அப்படியோ உங்களுக்குமே இந்த விஷயத்தை காட்டிகிட்டு போகும்ண்டு போய் கொண்டிருக்கிறோம். இதில் வந்து படகு சேவையெல்லாம் செய்திருக்கணும் போல இருக்குது. இப்போ நிப்பாட்டினம் போல இருக்குது. பெருசாக கவனி பேரட்டு போய் கிடக்கு இங்கெல்லாம் போகுது. இதில் ஹட் மாதிரி எல்லாம் போட்டு வைக்கணும். பாருங்க, நீங்கள் பார்க்குற நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பரான இடம். நேற்று இரவுலேருந்து சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. இந்த தண்ணி சத்தம் நல்ல போசாத்தான் வந்து அடிக்குது. கேரளாவிலேருந்து வந்த பிறகு இப்படி ஒரு அழகான காட்சியை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் காண்றோம். எப்படி இருக்கு தண்ணி? அங்கேருந்து அங்காள பக்கமெல்லாம் சரியான ஒரு ஆல்பமாக இருக்கு. போனால் டேஞ்சர். அப்படியோ பாயுது வேற. இஞ்சால சரியான மழை அடிக்கும். அப்படியோ அந்த தண்ணி வந்து இஞ்சால விழுந்து இஞ்சால ஸ்லோவாக போய் கொண்டிருக்கு. இந்தியாவில் பக்கத்தில் இருந்தால் வந்து மக்கள் குடிக்கிறதை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்களும் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த இடத்துல குளிக்க போகிறோம். அதோட அங்காள சைட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் வந்து கோயில்கள்லாம் இருக்குது. இந்த பாருங்க, இது எல்லாமே வந்து கோயில்ட பின்புறம் தான். இப்படியே போய் நாங்கள் அங்கே இருக்கிற ரூமையும் காட்டிட்டு
எங்களுடைய நண்பர்களையும் எழுப்பி கொண்டு வருவோம். எல்லாருக்குமே வந்து சரியான டயர்டு உடம்புடும். ஏண்டா ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஒரு ரெஸ்ட் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். எங்களுடைய வேன் லைஃப் இலங்கையில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் வந்து வேனில் சுற்றின ஒரு அனுபவம் மாதிரி இந்த அனுபவம் இருந்தது. நீங்கள் வீடியோஸில் பார்க்குற கூடிய உங்களுக்கும் வந்து கிடைக்கும் என்று நம்புகிறேன். இதுக்காங்கால தான் வந்து எங்களுடைய ரெசிடென்சி வந்து இருக்குது. இந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு குளிர்மையாகவே காணப்படுது. மற்றது இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற இடம் இருக்குது தானே, அது கேரளா தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போர்டர். அப்போ இங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கேரளாவும் இதுவும் கலக்கிற மாதிரி ஒரு வித்தியாசமாக கதைச்சினோம், இழுத்து கதைப்பினோம். அதோட கேரளா போர்டர் முடிவு அதில் சைடில் ஃபுல்லாகவே முடியக்க எல்லாமே லொத்தர் கடை தான் கிடந்தது. இந்தியால தமிழ்நாடு போர்டர் தொடங்கின பிறகு இல்லை, தமிழ்நாட்டில் வந்து லொத்தருக்கு அனுமதி இல்லை. அப்போ போர்டரில் இருக்கிறார்கள் அங்கால போய் வேண்டிவினோன்னு நினைக்கிறேன். நாங்கள் தங்கியிருக்கிற இதான் ஃபால்ஸ் ரெசிடென்சி என்ற இது. முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய இதில் வந்து தங்கியிருக்கிறோம். ஏன்னா அதில் சீப்பாக தந்தபடியாக தான் தங்கக்கூடிய மாதிரி இருந்தது. செக்இன் டைம் ஒரு 11 மணி என்றா. இப்போ நீங்கள் ஒரு 8 மணி 9 மணிக்கு பிறகு ஏதாவது booking.comல புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பான ரேட்டில் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது எல்லா நேரமும் கிடைக்காது, அதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அப்படியோ இதுக்கு பின்னால் போனோம்னா இதான் வந்து எங்களுடைய பார்க்கிங் வந்து அழகாக இருந்தது. அதையும் உங்களுக்கு காட்டிட்டு நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுண்ட பின் பார்க்கிங் தான். அதுவும் வந்து நல்ல பச்சை பசையில் இருக்குது பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படி இதுக்கு பின்னால் போவோம் வந்து அந்த வியூ ஒன்று தெரியும். அதோட விடிய எழும்பி இந்த இடத்துல நின்றாலே நல்லா இருக்கும், நல்ல ஒரு அமைதியாக. பின்னால் இந்த ஆறுகளோட சத்தம், இந்த மரங்கள்லாம் அப்படி இருக்க பாருங்க, நல்ல சூப்பராக வந்து செய்திருக்கணும், நல்லா மெயின்டைன் பண்ணினோம். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி இந்தியாவில் போனோம்னா இதில் கரை போட்டு வச்சுக்கணும், இது இருந்தால் நல்லா இருக்கும். இதில் இருந்து பார்க்க வந்து இந்த ஃபால்ஸ் இந்த வியூஸ் வந்து தெரியும். இந்த பாருங்க, இதுலேருந்து பார்க்க அங்கே ஒரு கோயில் ஒன்று தெரியுதா, அந்த கோயிலுண்ட தீர்த்த கேணி வந்து இதாக தான் இருக்கும். இரவு நாங்கள் வரைக்கும் வந்து சரியான ஒரு மழை ஒன்று பெஞ்சது. இப்போ கூலான கிளைமேட் தான் வந்து காணப்படுது. வீரர்கள் எல்லாம் போர்க்களத்துக்கு தயாராகிட்டோம். மாமா என்ன மாமா ரெடியா? என்ன கொஞ்சம் டல்லா இருக்கா? நீ ஒரு ஃபன் கேண்டு கமெண்ட் கரு, நல்லா என்ஜாய் பண்றியா? நல்லா என்ஜாய் பண்றியா? அந்த கமெண்ட் இருக்கு. சரி, அப்படியே காலை உணவாக வந்து ஆப்பில் கடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறதுல குளிச்சுட்டு இங்கே செக் அவுட் பண்ணுறாங்க. இந்த 2 மத்தியாலம் கிடக்கு. இங்கே குளிச்சுட்டு அப்படியோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகும்போது முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நீர்நிலையில் குளிக்க போகிறோம். வந்திருக்கிற இடம் எப்படி? இந்த மாதிரி இடம் மாமாவுக்கு சம்பவம் செய்ய அந்த மாதிரி இடம் வந்து இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டில் பாலம் வந்து அதுக்கு வந்து நாங்கள் போவோம். இதை முடிச்சுட்டு பார்த்துட்டு தான் கன்னியாகுமரி போவோம். இந்தியாவில் பக்கத்தில் குடிக்கிறதா புதுசாக நல்லா புதுசாக வந்து நாங்கள் இந்தியாவில் பக்கத்தில் வந்து குளிப்போம். நாங்கள் ஊர் மக்கள் பாருங்க, அதில் வந்து குளிச்சு கொண்டிருக்கிறோம். எனக்கு ஊர் மக்கள் வந்து இந்த நீர்நிலையில் தான் பாவிக்கணும். இந்தியாவில் சைட் ஃபுல்லாக வந்து கோயில் 3 கோயில் இருக்குது பக்கத்தில். அது இந்த பின் தீர்த்தக்காணி இதுதான் வருது. அங்கால வேணுங்க. இதில் ஒரு புதுசாக ஒரு ஹோட்டல் ஒன்று காட்டினா போல இருக்குது. இந்த வியூ தெரிகிற மாதிரி ரூம்ஸ் தான். நாங்கள் நிற்கிற ஹோட்டல் வந்து அந்த அதில் தெரியுறாங்க. அதுவும் நல்ல வியூ பாயிண்ட். இந்த அதில் எல்லாம் படகு சேவை இருக்குது, ஆனால் இப்போ இல்லை போல், க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்ல பச்சைலாம் இருக்குது. இந்த இதெல்லாம் ஹோட்டல் எல்லாம் வந்து ரூம்ஸ் தான், வியூ பாயிண்ட்ஸோட ரூம்ஸ் போல். எங்களோட ஊர் ரெண்டா
முல்லைத்தீவு கிளிநொச்சி அங்காள பக்கம் போவோம். மழை காலத்தில் இந்த மழை திறந்த கூடினா அங்கே குளிக்கிறதுக்காண்டி போவோம். சரி, பெரிய கடைகள் எல்லாம் போட்டிருக்கு. அப்படி இங்கே வந்து ஓடிக்கொண்டிருக்கு. இந்த இடத்துல வந்து குளிக்க போகிறோம். பார்த்தா குளிக்க போகணும். ஆள் பந்து இல்லாத இடத்துல. பாறைகளில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மலைகளை விழுந்தவங்க காயும் இல்லை படிகள் மாதிரி வச்சு இருக்கணும். ஆமாம், பிடிமா எண்ணெய் இருக்கிற போலான்னு தாண்டி இருக்கு. செல்வம், உன் உடம்புக்கு விழுந்தாலும் ஒன்று நடக்க வேண்டாம். அசால்ட்டாக நடந்து போகிறேன். என்ன சரியான போசா தண்ணி அடிக்கும். செல்வம், என்ன செய்றீங்க செல்வம்? இங்கே செல்வத்தின வேலையை பாருங்க. செல்வம் செய்கிறது இப்படித்தான் வந்து இங்கே கணக்கவே இந்த நீர்நிலைகளை குளிக்கிறதுக்கு உடுப்பு துவைக்கிறதுக்கு பயன்படுத்தினோம். காணாதா? அங்கே வாடா, அங்கே ஆல்பமாக கிடக்குடா. காணாதா? இதோ இங்கே பாருங்கள். நீர் யானை இதில் தண்ணியில் இறங்கப்பட்டது. இதோ இங்கே ஒரு காணொளி, அதோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரெண்டும் ஒரே உடம்பு தான், ஒரே மாதிரி தான் பாருங்க. அதே ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி ஓடி ஓடி அப்படியே உள்ளுக்குள்ள வந்து ஓட்டே நீ ஓட்ட போட்டுறாத மாமா. இது ஆல்பம் இல்லாண்டுக்காங்க. என்ன தாக்குற அளவுக்கு என்ன தாக்குறேன்னா அப்படி ஒரு அளவுக்கு வந்து ஆல்பமாக தான் இருக்கு. அங்காள போகண்டா அங்காள போகண்டா அவன் நண்பர்கள் சொன்னார்கள். அவர்களுடைய கருத்தை ஏற்று நாங்கள் இதுக்குள்ளே நிற்கிறோம். இது வந்து ஒரு வகையான மூலிகை தண்ணி. எல்லா இடமும் வந்து அடிச்சு கொண்டு வர வேண்டாமா? மூலிகை தண்ணி எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிற தாவரம் அந்த மாதிரி பல காடுகள், மேடுகள், மலைகள், மரங்கள் வேறுகளில் போய் இதில் குளிக்கிறபடியாக தான் இந்த மக்கள் இவ்வளோ அழகாக இருக்கணும் போல.
சரி கிட்ட போய் இருக்கா ஆல்பமா இருக்கா இல்லையா என்ன மாதிரி இருக்குன்னு இருக்கா பாப்பம் கண்டி போயிட்டு வந்துருக்கோம். தாரிராரிரு ஆல்பமா கைதா மற்ற கைதா இது ஆல்பம் பேர்ரா இன்னும் ஆல்பம் பேர்ரா நாலாவது ஆல்பம் பேர் ஆல்பமா ஆல்பமா சும்மா சொல்லாத உண்மையாவா இதில் படுற இடம் தண்ணி பட்டு இதாகிட்டு ஆல்பம் போல நண்பர்கள் அங்கே ஆழம் பார்க்க தொடங்கிட்டாங்க. அதில் ஆல்பம் இல்லாமல் இருக்கு. இதில் இந்த அணைக்கட்டுக்கு மேலே தான் போகணும் அவன் போட்டிருக்கு. ஆல்பம் இல்லையா ஆல்பம் இல்லையா இல்லையா ராரி ராரி ரே ராரி ராரி ரே ராரி அடிச்சு கொண்டு வரும் இதுக்குள்ள ஆல்பமா இருக்கும் நினைக்கிறேன் நான். ஆமா என்ன சொல்லு செல்வம் செய்த வேலை என்ற கேமரா ரெக்கார்ட் ஆகுது வந்துட்டு ரெக்கார்டே ஆகலாம். சம்பவம் பண்ண இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்று எடுத்தா எடுபடையில அவன் செல்வம் மிஸ்டர் செல்வத்துட்ட மிஸ்டர் செல்வத்துட்ட கேமரா கொடுத்துனாங்க ரெக்கார்ட் பண்ணாம ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒஃப் பண்ணிட்டு கையில் வந்துட்டு போயிட்டான். அவன் செய்யற வேலை இருக்கு மாமா. நான் போனா டெத்து கன்ஃபார்ம். சரியா வளைக்குது சாத்தியாக நான் போனா டெத்து கன்ஃபார்ம். கலர் ஜட்டி போட்டுருக்கிற நரட்டும் மாமாட்டு ஜட்டியை பாருங்க மக்களே. வழுகுது மாமா வழுகுது மாமா. ஜட்டியில நரோட்டா வழுகுது சரியா வழுகுது. கொஞ்சம் உடம்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நாங்கள் வலிக்கிறா
சேஃபான இடத்துல இதாக நல்லா இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. தண்ணியெல்லாம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக கூலாக இருக்கு. கடல் தண்ணியில் குளிச்சா தான் வந்து நல்ல வெக்கையாக இருக்கு. இங்கே இருக்கிற மக்கள் இந்த தண்ணியை தான் வந்து பிரதானமாகவே பயன்படுத்தினாங்க எல்லாத்துக்கும். லைட்டாக தள்ளி தள்ளி போய் பார்க்கணும். ஒரு கயிறு ஒன்று இருந்தால் எடுத்து கொண்டு போயிடுவேன். மாமா தீராத முயற்சியில போறார். மாமா நீ விழுகிற தருணத்தை நான் பாக்குறேன். மாமா நீ எந்த பக்கத்தால விழ போறான்னு பார்க்க போறோம். நடுவில் வந்த பாறையில் தண்ணி வடிகிற வழியா வந்து மாசி படிக்குது. ஒரு மாதிரி போய் சேர்ந்துனா மாமா மாமா அந்த இடத்துக்கு போய்
செல்வம் இதில் இருந்தவன் அப்படி அடிக்க அடிக்க அப்படியே அங்கே கரையை கொண்டு போயிட்டு. மாமா இந்த பேண்ட்டை காணையில இந்த நேரட்டோ சட்டியோட தான் போடும். எங்க மாமா இதெல்லாம் போயிட்டுறேன். மாமாண்ட துளைஞ்சு போன ஜீன்ஸை தேடி எல்லாரும் போய் நம் ஆய்வுக்குழு அனுப்பியிருக்கோம். மாமா சர்க்கஸ் உன்னை தள்ளி விடுற மாமா. நீ சர்க்கஸ்ல போ மாமா. ஜட்டியை கிளியா பாத்துக்கோ. மாமா அந்த ஃபேவரட் பிராண்ட் காண இல்லையா மாமா? உன்னை காலை பிடிச்சி தான் நான் இறங்க போறேன். பாப்போம் நீ அங்கே போய் என்ன பிடிக்கும். மணியா இருக்கா மாமா? இந்த துளைஞ்சு போன ஜீன்ஸை கண்டுபிடிக்கிற ஒரு ஐடியான்னு சொல்லுவோம். அதே இடத்துல ஜட்டியை எங்க போடுவோம். அது எங்க போதும் அதை தேடி போவோம்பா. துரதிருஷ்டவசமாக மாமா இந்த ஜீன்ஸ் வந்து இந்த ஏரியில் வந்து காணாமல் போயிட்டு யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா தொடர்பு கொள்ளுங்க. மாமாவை தமிழ்நாட்டில் சீர்காழியில் இருக்கிற அதை கொண்டு வராங்களுக்கு பெரிய ஒரு ரிவார்டு ஒன்று கொடுப்போம். நாங்கள் ரிவார்டும் அவார்டும் கொடுப்போம். அப்புறம் என்ன சம்பவம்னா இந்த மாதிரி இடங்களில் இந்த மதுபோதை அருந்து விட்டு போத்தில உடைக்காயங்க நாங்கள் குளிக்கிற இடம் அந்த அதில் ஒரு போத்தில் ஒன்று உடைஞ்ச இடம். அப்படியோ இதுக்குள்ள வந்து ஓடையால் ஓடி வந்து இதுக்குள்ள இருந்து தான் சிக்கிட்டு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த தண்ணி ஓடி ஓடி வந்து பாறையை வந்து குடைஞ்சிருக்கு. அதனால் உள்ளே போயிடலாமல் இருக்குது. நாங்கள் நக்கலுக்கு கஞ்சினாங்களோ ஆனால் எடுப்போம்னா பார்த்துனாங்க ஃப்ரீயாக போய். சரி என்ன செய்கிறது, இப்படியான சம்பவங்கள் வந்து நடக்கும் தானே. ஆனால் மாமா கவலையில் இன்னும் நிற்கிறான். மாமாவுக்கு ஒரு ஜீன்ஸ் வந்து நாங்கள் வேண்டி கொடுப்போம். இப்போ டோன்ட் வரி. இந்த மாதிரி பீச் ரோடெல்லாம் உடைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க மாமா. கவலைப்படுறியா? என்ன பண்ணுறது? பேண்ட்டு போச்சு. யார் உண்ட லவர் வண்டி தந்ததா? இல்லை அப்போ நானே அடா ஒன்று போயிட்டோம்பா. மாமா ஜீன்ஸ் போன நினைச்சு கவலைப்படாத. இந்த நல்ல தண்ணியில் போயிட்டு இருக்கு. அந்த தீர்த்தத்தில் நம்ம பிடிச்ச தொல்லையெல்லாம் போயிட்டு நினைச்சு சரியா போம்பா. தள்ளி விட்டுறாத. மீனெல்லாம் அன்றைக்கி தானே மாமா? சரி இதில் குளிச்சு நாங்கள் இதில் போகலாமா? குளிச்சு நாங்கள் நல்லா இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ஒரு புத்துணர்ச்சியாக காலை பொழுது தொடங்குது. இனி இப்படியே போய் இங்கே இருக்கிற விஷயங்களையும் காட்டிட்டு அப்படியோ நாகர்கோயில் கன்னியாகுமரி போகிறோம். தொடர்ந்தும் அடுத்த பயணங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க. ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த நீர்நிலையில் பைக் கிளம்பினோம், குளிக்கணும், உடுப்பு துவைக்கணும். இந்த நீர்நிலையை வந்து எல்லாத்துக்கும் பயன்படுத்தினோம்.